Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூ மாடல்ல ஒரு பாஸ்கெட் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் பூஜை கூட மாதிரி வந்து ட்ரை பண்ணிருக்கேன். நம்ம நார்மல் பாஸ்கெட்ல போட்டோம் இல்லையா அதே மாதிரி குமிழ் ஷேப்ல வர மாதிரி நான் போட்டுருக்கேன். அந்த பாஸ்கெட்டோட வீடியோ நீங்க பார்க்கலனா அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், நீங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில் வந்து சுற்றி வர மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து கைப்பிடி வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம் எல்லாமே வைக்கிற அளவுக்கு வந்து இதோடைய அளவு வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கலரில் வந்து ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரும் எல்லோ கலரும் வந்து எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 12 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். 12 ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா 4 அடியில் கட் பண்ணியிருக்கேன். 1 அடி ஸ்கேலில் 4 அடி வர மாதிரி 12 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் கலரில் தான் நம்ம வந்து அடி போட போகிறோம். ஸோ இதே ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நீங்கள் அடி வந்து போட்டுருங்க. அடி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம சைடில் விடுவோம் இல்லையா, அந்த ஒயரை அளக்கும்போது நம்ம அரை அடி வந்து கம்மியாக வச்சு அளந்துக்குங்க. ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அரை அடி வந்து கம்மியாக வச்சு அளந்து எப்பவும் போடுற மாதிரி அடி வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். அடி வந்து போட்டு முடிச்சிட்டேன். 12 ஒயரையும் ஜாயின் பண்ணி 12 லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு எல்லா பக்கமும் 12 ஒயர் வந்து வந்திருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எல்லோ கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பக்கமும் நம்மளுக்கு 12 ஒயர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம 4 ஒயராக பிரித்து நம்ம எல்லோ கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற 12 ஒயரில் ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஒயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் வந்து எடுத்து நம்ம அளந்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடித்து எடுத்துக்குங்க. மடித்து எடுத்துட்டு இந்த 4 ஒயர்லேயுமே நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டோம் இல்லையா, இப்போ மீதி இருக்கிற 3 நாட்டும் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் 4 நாட்டும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம 4ஆக தான் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டோடைய ஒயரில் வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருந்த 4 ஒயரில் வந்து போட்டுட்டோம். இப்போ அடுத்து இருக்கிற 4 ஒயர் வந்து எடுத்துக்கலாம். இந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு அளந்துக்கலாம். ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடித்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த 4 ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 4 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம 4ஆக தான் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டோடைய ஒயரில் வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 8 ஒயர்லேயும் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து 3ஆவதாக இருக்கிற
இந்த 4 ஒயரையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயர் 4 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடித்து எடுத்துக்குங்க. மடித்து எடுத்துட்டு இந்த 4 ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த 4 ஒயர்லேயும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 4வதாக போட்ட நாட்டோடைய ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே தான் வந்து நம்ம கண்டினியூவாக எல்லா பக்கமும் வந்து போட போகிறோம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற 4 ஒயரை வந்து எடுத்துக்கலாம். 4 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடித்து எடுத்துக்குங்க. மடித்து எடுத்துட்டு அந்த 4 ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்கள் 4 ஒயர்லேயும் நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை அந்த 4வதாக போட்ட நாட்டோடைய ஒயரில் வச்சு அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரியே எல்லா பக்கமும் வந்து போட்டுருங்க. 4 ஒயராக பிரித்து இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுருங்க. 4 பக்கமும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 4 பக்கமும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கும்மி ஷேப் வரத்துக்காக போட போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இந்த 4 ஒயரை வந்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 4 ஒயரையும் வந்து எடுத்துக்கிறேன். கீழே நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ போட வேண்டாம். இதுக்கு மேலே இருக்கிற இந்த ப்ளூ கலர் 4 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 4 ஒயர்லேயும் தான் நம்ம நாட் போட போகிறோம். 4 ஒயரில் நடுவில் இருக்கிற அந்த 2 ஒயர் எடுத்து முதல்ல நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்ட உடனே சைடில் இருக்கிற ஒயர் வந்து கிராஸில் வருது இல்லையா, இதை ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 நாட்டு வந்து போட்டுட்டோம் இல்லையா, இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கிராஸில் வரும். அந்த கிராஸில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி 4 நாட்டு வரும். நம்மளுக்கு இது வந்து போட்டோடனே நம்மளுக்கு அந்த கும்மி ஷேப் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இதே மாதிரி தான் எல்லா ஒயர்லேயும் வந்து போட போகிறோம். எல்லா 4 ஒயராக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர்லலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து போட போகிறோம். இப்போ நான் அடுத்த 4 ஒயர் வந்து எடுத்துக்கேன். பாருங்கள், இந்த எல்லோ ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த 4 ஒயரை வச்சு மட்டும் நம்ம நாட் போடலாம். இப்போ இந்த 4 ஒயரில் நடுவில் இருக்கிற இந்த 2 ஒயர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இந்த 2 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்கிறேன்.
இப்போ நாட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒயர் வந்து கிராஸில் வரும். இந்த கிராஸில் வர இந்த ஒயரை வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்மளுக்கு மேலே வந்து கிராஸில் வருது இல்லையா, அந்த 2 ஒயரையும் வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்க நம்மளுக்கு 2வது குமிழும் வந்து வந்துருச்சு. இப்போ 3வது குமிழ் போடலாம். பாருங்க இங்கே இருக்கிற 4 ஒயர் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த எல்லோ கலர் ஒயரை விட்டுட்டு மேலே இருக்கிற இந்த 4 ப்ளூ கலர் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த 4 ஒயரில் நடுவில் இருக்கிற 2 ஒயரை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டோடனே நம்மளுக்கு சைடு ஒயர் வந்து இந்த மாதிரி கிராஸில் வரும். இப்போ அந்த கிராஸில் வர ஒயரை வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் வந்து போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு மேலே கிராஸில் வருது இல்லையா, அந்த ஒயரை வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 குமிழ் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஒரு பக்கம் போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பக்கமும் வந்து போட போகிறோம். எல்லா பக்கமும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா பக்கமும் வந்து குமிழ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 குமிழுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை வந்து நம்ம நாட் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம போட போகிற நாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 குமிழுக்கும் ஈவனாக வர மாதிரி போட போகிறோம். அதாவது இங்கே மேலே இருக்கிற இந்த 2 நாட்டு இருக்குது பாருங்கள், இந்த 2 குமிழுக்கும் மேலே இருக்கு இல்லையா, இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் வந்து நாட் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டு முடிக்க போகிறோம். பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த 2 எல்லோ கலர் ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டதும் இந்த நாட் ஒயர் வந்து மேலே கிராஸில் வருது இல்லையா, அந்த எல்லோ ஒயருக்கு மேலே இருக்கிற ஒயரில் அந்த ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் வந்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம இந்த 3 நாட்டு தான் போட்டோம். போட்டோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நாட்டுக்கு வந்து ஈவனாக வந்துடுச்சு. அந்த 2 நாட்டுக்கும் ஈவனாக வர மாதிரி நம்மளுக்கு வந்து நாட்டு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா கேப்லேயும் வந்து இந்த 3 நாட்டை வந்து போட போகிறோம். இப்போ அடுத்த கேப் வந்து போடலாம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 எல்லோ கலர் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டதும் இந்த எல்லோ கலர் ஒயருக்கு மேலே இருக்கிற ஒயரில் வந்து கிராஸில் வரும். பாருங்கள் கிராஸில் வருது இல்லையா, அந்த 2 ஒயரையும் வச்சு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த 3 நாட்டும் வந்து போட்டோம்னா நம்மளுக்கு நாட் வந்து ஈவனாக வந்துடும்.
பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு நாட் வந்து ஈவனாக வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா கேப்லேயும் வந்து இந்த 3 நாட்டை வந்து போட்டுடலாம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நான் எல்லா கேப்பும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலையும் இந்த 3 நாட்டு வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒயருமே நம்மளுக்கு கிராஸில் தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த கிராஸில் வர ஒயரில் வந்து கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள் எல்லா ஒயருமே நம்மளுக்கு கிராஸில் தான் இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். இதே மாதிரி கண்டினியூவாக வந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. நான் வந்து போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் நான் போட்டு முடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் கீழே ஒரு டைமண்டும் மேலே ஒரு டைமண்ட் டிசைனும் வர அளவுக்கு போட்டு முடிச்சுட்டு இந்த 2 டைமண்டுக்கும் நடுவில் இருக்க இந்த கேப் வந்து நான் போடாமல் விட்டுட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும், ஷேப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன். உங்களுக்கு இதை விட ஹைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து நான் 4 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5.5 அடி வச்சு போட்டிங்கன்னா இதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் வரும். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ வந்து ஒயரெல்லாம் வந்து உள்ளே சொருகிடலாம். இப்போ ஒயர் வந்து நம்ம கிராஸ் நாட்டில் போட்டதால் ஒயர் வந்து கிராஸில் தான் சொருக வரும். இந்த மாதிரி கிராஸில் வந்து எல்லா ஒயரையும் வந்து சொருகிடுங்க. ஸோ இந்த ஒயரை இந்த கிராஸில் இதே மாதிரியே எல்லா ஒயரையும் வந்து சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து சொருகி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது பார்க்க ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் பவுலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இல்லைனா நம்ம பூஜை பேஸ்கெட் மாதிரி கூட நம்ம இதை வந்து ஹேண்டில் வச்சு நம்ம இது வந்து நான் இந்த டிசைன் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்பவே அழகாகவே வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஹேண்டிலை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். உங்களுக்கு இதை விட ஹைட் வேணும்னா நீங்கள் வந்து 5 அடி வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் 4 அடி வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஹைட்டு தேவைப்பட்டால் நீங்கள் போடுங்க. இல்லை இதுவே எனக்கு கரெக்டாகவே இருக்குது. நம்மளுக்கு பூஜை பொருள் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த ஹைட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூடுதலாக ஹைட் வச்சு போடுங்க. தேங்க்யூ.